யாரை பார்த்தாலும் தங்களோட ஃபோட்டோஸை ஜிப்லியாக மாற்றி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிப்லி அப்படின்னா என்ன? இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? ட்ரெண்ட். இந்த ஒரு விஷயத்துக்காக நம்மளை நாமே எவ்வளோ மாற்றிட்டு இருக்கோம். ஒரு இன்னோவேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது கண்டுபிடிச்சவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக கண்டுபிடிச்சவங்களே கதற அளவுக்கு இந்த ட்ரெண்ட் நம்மளை மாற்றிருக்கு. இப்போது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்கள் கேள்விப்படுற ஒரு பேர் ஜிப்லி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜிப்லியை உருவாக்குனவரே வருத்தப்படுற அளவுக்கு இந்த ட்ரெண்டிங் ஸ்டைல் மோசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த ஜிப்லி ஸ்டைலை யூஸ் பண்ணுறதால நமக்கே தெரியாமல் சில பிரச்சனைகளை நாம் சிக்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் பேக் டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்குது இந்த ஜிப்லி ஸ்டைல். எல்லாரும் அவங்க பழைய ஃபோட்டோக்களை ஜிப்லியாக மாற்றி போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். இந்த ஜிப்லி ஸ்டைலை உருவாக்குன ஆர்டிஸ்ட் ஹாயோ மியாசாகி. இவர் உருவாக்குன ஸ்டூடியோவோட பேர் தான் ஸ்டூடியோ ஜிப்லி. இந்த ஸ்டூடியோவால் உருவாக்கப்பட்ட அனிமேட்டட் ஃபிலிம்ஸில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டைல் தான் இந்த ஜிப்லி ஸ்டைல்னு சொல்லப்படுது. மியாசாகி ஜப்பானில் ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர். 1941 ஜனவரி 5 பிறந்தவர் தான் மியாசாகி. 4 சகோதரர்களோட பிறந்த மியாசாகியோட இளமை காலம் ரொம்ப கசப்பாக தான் இருந்துச்சு. 20 வயசுக்கு மேலே அவர் உயிரோடவே இருக்க மாட்டாருன்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க. ரொம்ப வெல் செட்டில் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையோடையே இருந்தார் மியாசாகி. தன்னோட வீட்டில் இருந்த பெயிண்டிங்ஸை பார்த்து வளர்ந்த மியாசாகிக்கு அந்த பெயிண்டிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய ஆர்வம் இருந்துச்சு. யார் அதை வரைஞ்சாங்க, அது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சாரு மியாசாகி. இதுதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அனிமேஷன் துறைக்குள்ள வர காரணம். அனிமேஷன் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்ட மியாசாகி டோய்டோகா அப்படின்ற ஒரு அனிமேஷன் கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. மியாசாகி அங்கே தான் இசாகோ டகாட்டா அப்படின்ற ஒருத்தரை சந்திக்கிறாரு. 2 பேருமே அனிமேஷனில் ஆர்வம் அதிகமாக உள்ளவங்க. ஆனால் அவங்க எடுக்கிற எந்த ஒரு புது முயற்சிக்கும் கம்பெனி ஒத்து வரல. பழைய கதைகளையே மாற்றி மாற்றி செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துது அந்த கம்பெனி. இது பிடிக்காத 2 பேரும் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு போதுமான வசதி அவங்கக்கிட்ட இல்லை. என்னதான் வசதியான குடும்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் மியாசாகி தன்னோட சொந்த காலில் நிற்கணும்னு நினச்சாரு. அந்த சமயத்தில் தான் டொக்குமோ ஷோட்டன் அப்படின்ற ஒரு கம்பெனி அனிமேஜ் அப்படின்ற ஒரு மேகசினை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த மேகசினுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சதால இதை அனிமேஷன் ஃபிலிமாக எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட மியாசாகி அவங்கள மீட் பண்ணி பேசும்போது அந்த கம்பெனி மியாசாகியவே இந்த அனிமேஷன் ஃபிலிமை எடுத்து தர சொல்லி கேட்டிருக்காங்க. மியாசாகியும் டகாட்டாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த முயற்சியில் தான் இவங்க கூட இணைகிறாரு டோஷியோ சுசுகி. 1985 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டூடியோ கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதோட பேர் தான் ஸ்டூடியோ ஜிப்லி. ஸ்டூடியோ ஓகே, ஆனால் இந்த ஜிப்லின்ற பேர் வர என்ன காரணம்? இந்த ஜிப்லின்ற பேர் இட்டாலியன் வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த இட்டாலியன் வார்த்தை அரபிக் வார்த்தையிலிருந்து பிரிஞ்சு வந்ததாக சொல்லப்படுது. அரபிக்கில் இதுக்கு பாலைவனத்தில் வீசுகிற புயல் அப்படின்னு பேர். கப்ரோனிகா 309 அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட் இட்டாலியில் இருந்துச்சு. இதுக்கு ஒரு செல்ல பேர் இருந்தது, அதுதான் ஜிப்லி. புழுதி புயல் மாதிரி காற்றை கிழிச்சிக்கிட்டு பறக்கிறதால அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு அந்த நிக் நேம் வச்சுருந்தாங்க. ஏர்கிராஃப்ட் மேலே அதிக ஆர்வமும் ஈடுபாடும் இருந்த மியாசாகி தன்னோட அந்த கம்பெனிக்கு அந்த பேரை வச்சார். இப்படி தான் ஜிப்லின்ற பேர் அந்த ஸ்டூடியோவுக்கு வந்துச்சு. ஸ்டூடியோ ஜிப்லி அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணணும்னு நினச்சாரு மியாசாகி. அவர் நினச்ச மாதிரியே அது நடந்துச்சு. ஸ்டூடியோ ஜிப்லியில் உருவான எல்லா அனிமேஷன் படங்களும் ஜப்பானில் சக்கப்போடு போட்டுச்சு. தியேட்டரில் மட்டும் இல்லாமல் டெலிவிஷன்களையும் மியாசாகியோட படைப்பு கால் பதிச்சுது. அங்கேயும் அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. தன்னோட படைப்புகளில் எந்த மாற்றமும் செய்யாமல் இருந்தால் மட்டுமே வேறு யாருக்கும் அதை தருவேன்னு உறுதியாக இருந்தார் மியாசாகி. அவரோட ஆசைப்படியே அதில் எந்த மாற்றமும் செய்யாமல் டிஸ்னி பிக்சர்ஸ் அதை வாங்கி வெஸ்டர்ன் சைடில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி மியாசாகி உருவாக்கின அனிமேஷன்லேயே
தனித்தன்மையாக இருந்தது தான் இந்த ஜிப்லி ஸ்டைல். இந்த ஃபேமஸான ஜிப்லி ஸ்டைல் அனிமேஷனை எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் கைகளால் வரைஞ்சே தான் உருவாக்குனாரு மியாசாக்கி. இந்த ஒரு ஷாட்டை பாருங்கள். இந்த 4 செகண்ட் ஷாட்டை உருவாக்க கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் மேலே தேவைப்பட்டுச்சு. அவ்வளவு கடின உழைப்பால் உருவானது தான் இந்த ஜிப்லி. உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் உருவான ஜிப்லி ஸ்டைலை நம்ம ஒரு ஃபில்டரில் யூஸ் பண்ணி அதை ட்ரெண்டாக்கி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டுமா, இதை கிரியேட் பண்ணுற சாட்ஜிபிடியோட சிஓ சாம் ஆல்ட்மேன், எங்கள் ஜிபியூவே மெல்ட் ஆகுது, நிறுத்துங்க, எங்கள் டீம் தூங்க கூட டைம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கதறியிருக்காரு. அந்த அளவுக்கு சாட்ஜிபிடியோட இமேஜ் ஜென்ரேஷன் டூலில் ஜிப்லி ஸ்டைல் ப்ராம்ப்டை கொடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஓப்பன் ஏஐ சாட்ஜிபிடியில் டெக்ஸ்ட் மட்டுமே ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தப்போ இமேஜும் கிரியேட் பண்ணலான்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. சாட்ஜிபிடி 4o அப்படின்ற அப்டேட்டில் வந்த இந்த ஃபியூச்சரில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைலில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. நிறைய ஸ்டைல் ஆஃப் இமேஜ் ஜென்ரேஷனில் ஒன்றா இருந்தது தான் இந்த ஜிப்லி ஸ்டைல். மற்ற ஸ்டைலை விட ஜிப்லி ஸ்டைல் பார்க்க நல்லா இருந்ததால் யூசர்ஸ் எல்லாம் அதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே சோஷியல் மீடியாவையே ஆக்கிரமிச்சது ஜிப்லி. இப்படி ஒரு கடின உழைப்பால் உருவான கிரியேஷனை விளையாட்டாக மாறி ட்ரெண்ட் ஆச்சு. இது நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதாலேயோ என்னவோ மியாசாக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி அப்போவே சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, ஏஐ மனிதனோட படைப்பாற்றலையே அவமானப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. ஏஐயோட ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் என்னோடய படைப்புகளில் ஏஐயை பயன்படுத்தவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு மியாசாக்கி. இதை கிரியேட் பண்ண அவருக்கு எந்த கிரெடிட்டும் போய் சேராமல் நாம் இதை இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாம் உருவாக்கின ஒரு விஷயத்துக்கு நமக்கு கிரெடிட்டே இல்லாமல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கோபம் வரும். அப்படி தான் மியாசாக்கியோட இந்த படைப்பை நம்ம கொச்சப்படுத்திட்டு இருக்கோம். மியாசாக்கியோட இந்த அனிமேஷன் மூவிஸ் சும்மா ஒன்றும் ஃபேமஸ் ஆகலை. அவரோட ஒவ்வொரு படைப்புலையும் தனித்தன்மையோடும் ரொம்ப இயல்பாகவும் இருந்துச்சு. மக்கள் அதை பார்க்கும்போது அதை ஒரு அனிமேஷனாக மட்டும் நினைக்காம ரொம்ப யதார்த்தமாகவும் நினச்சி அது கூட வாழ பழகுனாங்க. அவ்வளவு தனித்தன்மையாக இருந்தது மியாசாக்கியோட அந்த அனிமேஷன் மூவி. மியாசாக்கியோட மூவிஸை நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் அது எவ்வளோ அழகாக வரையப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அழகாக வரைஞ்சிருந்தார் மியாசாக்கி. பார்க்க ரொம்ப தத்ரூபமாக இருக்கிற அந்த கிரியேஷன்ஸ் மக்களை ரொம்ப வெகுவாக கவர்ந்துருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜிப்லி ஸ்டைலால் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னென்னா, ப்ரைவசி அண்ட் டேட்டா ரிஸ்க். நாம் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவால் டேட்டா மிஸ்யூஸ் நடக்க அதிகம் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு ஸ்ட்ராங் ஏஐ ப்ரைவசி பாலிசி இல்லாததால் நம்ம ஃபோட்டோஸ் மிஸ்யூஸ் ஆகலான்னு சொல்லப்படுது. உங்கள் அனுமதியே இல்லாமல் உங்கள் ஃபோட்டோஸ் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணப்படலாம், ஈவன் டீப் ஃபேக்ஸில் கூட. இதோட விளைவுகளை பற்றி தெரியாமல் நம்ம ஃபோட்டோஸை இஷ்டத்துக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாம் சரியாக ஏஐக்கு ஒரு கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரணும். அப்போ தான் ஏஐ ஒரு டூலாக மட்டுமே நம்மக்கிட்ட இருக்கும். ஏஐ எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பை மாற்றிருக்கு, நாம் எந்த அளவுக்கு அடிமையாக இருக்கோன்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். ஏஐ நம்மளால் தான் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, இல்லை ஏஐ நம்மளை மொத்தமாக மாற்றிருக்கா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.